நமோ நாராயணாய. ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவர முனையே நமஹ. ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுரவே நமஹ. பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் குமுதவள்ளி கிருஷ்ண ஸ்ரீனிவாச தாசி என்கிற அனிதா கிருஷ்ணன், ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிறுவனம், காட்பாடி, வேலூர். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் பாராயணம் பொருளுடன் சேர்ந்து கற்றுக்கொள்வோம் வாருங்கள். இன்று நாம் பார்க்க இருப்பது பூர்வ பாகத்தில் வரும் தியான ஸ்லோகம் தொடர்ச்சி. பூபாதோ யஸ்ய நாபிர் வேதசூரநிலச்சந்திர சூர்யௌச்ச நேத்ரே கர்ணாவாஷ சிரோத்யோர் முகமபீதஹனோ யஸ்ய வாஸ்தேயமப்திஹி அந்தஸ்தம் யஸ்ய விஸ்வம் சுரநர கககோபோகி கந்தர்வ தைத்யைஹி சித்ரம் ரம் ரம் யதேதம் திரிபுவனவத்புஷம் விஷ்ணுமேஷம் நமாமி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பூபாதோ யஸ்ய நாபிர் வியத சூரநிலச்சந்திர சூர்யௌச்ச நேத்ரே கர்ணா வாஷா சிரோத்யோர் முகமபி தஹனோ யஸ்ய வாஸ்தேயமப்திஹி அந்தஸ்தம் யஸ்ய விஸ்வம் சுரநர கககோ போகி கந்தர்வ தைத்யைஹி சித்ரம் ரம் ரம்யதே தம் திரிபுவனவ புஷம் விஷ்ணுமீஷம் நமாமி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இந்த ஸ்லோகத்திற்கான விளக்கம்: பூமி பாதங்களாகவும் வானம் நாபியாகவும், நாபி என்றால் தொப்புள், நாபியாகவும் வானம் செயல்படுகிறதோ, வாயு பிராணனாகவும், சந்திரனும் சூரியனும் கண்களாகவும், திக்குகள் காதுகளாகவும், தேவலோகம் தலையாகவும், அக்னி வாயாகவும், சமுத்திரம் அடிவயிறாகவும் அமைகின்றனவோ, எவருடைய வயிற்றில் தேவர், மனிதர், பறவைகள், மிருகங்கள், நாகர், கந்தர்வர், அசுரர் என விரிந்த உலகு விசித்திரமாய் விளையாடி கழிக்கின்றதோ, அந்த மூவுலக வடிவினரும் ஈஸ்வருமான பகவான் விஷ்ணுவை நமஸ்கரிக்கின்றேன். அதாவது எம்பெருமானுடைய விஸ்வரூபத்தை வர்ணிப்பது இந்த தியான ஸ்லோகம். பகவான் விஷ்ணு எவ்வாறு இருப்பார், அவருடைய வடிவம் எப்படிப்பட்டது என்ற கேள்விக்கு விடையாக இந்த தியான ஸ்லோகம் அமைந்துள்ளது. எம்பெருமானுடைய வடிவம் விஸ்வரூபம். அந்த விஸ்வரூபத்தில் எல்லா உலகங்களுக்கும் சுவாமியான பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை நமஸ்கரிக்கின்றேன். இந்த எம்பெருமானுடைய அந்த விஸ்வரூபத்தை வர்ணிப்பது என்பது பூமி, ஆகாசம், நாபி, வாயு, பிராணன், திங்கள், ஆதித்யன், திக்குகள், திருசெவிகள், ஸ்வர்க்கம், திருமுடி, திருமுகம், இவ்வாறு எண்ணற்ற வடிவங்கள் அவனுடைய விஸ்வரூபத்தில் வர்ணிக்கப்படுகின்றது. அந்த விஸ்வரூபத்தில் பூமி எவ்வாறு இருக்கும் என்றால், பகவானுடைய திருவடிகளாக பூமி இருக்கும். பூமி பகவானுடைய திருவடிகள். ஆகாசம் அவனது நாபி. வாயு அவன் சுவாசிக்கும் பிராணன். திங்கள் என்றால் நிலவு. திங்களும் ஆதித்யனும், ஆதித்யன் என்றால் சூரியன். இந்த திங்களும் ஆதித்யனும் அவனுடைய திருக்கண்கள். 2 கண்களாக இருக்கும். ஒரு கண் நிலவு, ஒரு கண் சூரியன். திக்குகள் அவனது திருசெவிகள். மேலுலகம் ஸ்வர்க்கம். அவனுடைய திருமுடி திருவபிஷேகம். அக்னி அவனுடைய திருமுகம். சமுத்திரம் அவனது வயிறு.
ஆடை என்றும் சொல்லலாம். தேவர்கள், மனிதர்கள், பக்ஷிகள், பக்ஷிகள் என்றால் பறவைகள், பாம்புகள், கந்தர்வர்கள், அசுரர்கள், இப்படி பலரும் உள்ள உலகுகள் அவனுள் களிப்புற்றுள்ளன. 3 உலகங்களும் அவனது திருமேனியாய் உள்ளன. இப்படி சர்வ ரக்ஷகனாக, சர்வத்திற்கும் ரக்ஷகனாக உள்ள மகாவிஷ்ணுவே, சர்வேஸ்வரன், சர்வத்திற்கும் ஈஸ்வரன், எல்லா ஜீவராசிகளுக்கும் பகவான், அந்த சர்வேஸ்வரனை, சர்வ ரக்ஷகனான விஷ்ணுவை நமஸ்கரிக்கின்றேன் என்பதே இதற்கான நீண்ட விளக்கமாகும். இந்த ஸ்லோகம் தமிழ் வரிகளில் நிலம் பாதம் வானம் நாபி வாயுதேவன் உயிர் சந்திர சூர்யாதி கண்கள் திக்கே காது சிரமுலகம் அனலது வாயாம் கடலும் புனை ஆடையாகும். யாரின் வயிற்றில் உலகம் சுரநரர் உளரோ போக கந்தர்வர் உளரோ இன்பம் அதி விசித்திரமான மூவுலகாலும் அந்த விஷ்ணு வந்தனம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இன்னொரு முறை இந்த ஸ்லோகத்தை காணலாம். பூபாதோ யஸ்ய நாபிர் வேதசுரநிலச்சந்திர சூரிய உச்சநேத்ரே கர்ணாவாஷ சிரத்யோர் முகமபீதஹனோ யஸ்ய வாஸ்தேயமப்திஹி அந்தஸ்தம் யஸ்ய விஸ்வம் சுரநர கககோபோகி கந்தர்வதைத்யைஹி சித்ரம் ரம் ரம் யதி தம் திரிபுவனவபுஷம் விஷ்ணுமீஷம் நமாமி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. உங்களுக்காக இந்த பதிவை வழங்கியவர் அடியேன் குமுதவள்ளி கிருஷ்ண ஸ்ரீனிவாசதாசி என்கிற அனிதா கிருஷ்ணன், ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிறுவனம், காட்பாடி, வேலூர். தியான ஸ்லோகத்தின் தொடர்ச்சி அடுத்த பாகத்தில். நமஸ்காரம்.